kids! Welcome to Achu Buchu! ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க அச்சு பேசுறேன். இன்னைக்கு நம்ம கல்யாணத்துல இருக்க நித்திய கல்யாணி அம்மன் கோயிலுக்கு தான் போவோம். நித்திய கல்யாணி அம்மன் கோயில் கிட்ட ஒரு மலைக்கு, அந்த மலையில தான் பாரதியார் கவிதை எழுதினா வாங்க போலாம். இங்க பாருங்க, நாங்க இப்போ நித்திய கல்யாணி அம்மன் கோயில் போற ரூட் தான் இது. சோ நீங்களே பாருங்க, இங்க அழகான வயல், காடு மலை எல்லாமே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே பாருங்க. சோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே பாருங்க, இந்த சூரியன் உதிக்கும் போது எவ்வளவு அழகா இருக்கு. இந்த மரமும் அழகா இருக்கு, வயல் காடு எல்லாமே தான் அழகா இருக்கு. நீங்களே பாருங்க, ரொம்ப அழகா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இதான் கோயில். நம்ம கோயிலுக்கு இப்ப போகல, நம்ம பாரதியார் மலைக்கு தான் போறோம். பாரதியார் மலையை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதான் அந்த பாரதியார் மலை. இதுலதான் பாரதியார் கவிதைகள் எழுதினாரு. நீங்களே பாருங்க. இதான் நித்திய கல்யாணி அம்மனோட தெப்பக்குளம். ஃப்ரெண்ட்ஸ், இதான் நித்திய கல்யாணி அம்மனோட தெப்பக்குளம். ஏன்னா நீங்களே பாருங்க, சம்மர் டைமா இருக்கனால இப்ப கம்மியா இருக்கு. ரெய்னி சீசன்னா இல்ல நிறைய இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இதான் பாரதியார் கவிதை எழுதின மலை. ஸோ நம்ம பாரதியார் கவிதை எழுதின மலைக்குலாம் ஏறப்போ. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ். என் கூட வாங்க. இல்ல கண்ணாடி நிறைய உடஞ்சு கிடக்கும், அதனால நீங்க பார்த்து நடங்க. இங்க நல்லா காத்து நல்லா வேகமா அடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உயரமான மழை, அதனாலதான் இல்ல காத்து வேகமா அடிக்கும். இது ஒரு அழகான மடை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய். வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மலையோட எட்ஜ், இதான் அந்த மலையோட எட்ஜ் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே பாருங்க. இதான் வயல். அது இது வயல். இது ஃபுல்லா வயல். அதான் மேல மலை இருக்கு. மேற்கு தொடர்ச்சி மலை. அதுக்கு கீழே ஒரு வயல். இங்க தெப்பக்குளம், குளம். இங்கதான் இந்த பாரதியார் உட்கார்ந்து கவிதை எழுதினாரு. காணி நிலம் வேண்டும் என்ற ஒரு கவிதையில எழுதினாரு. இது பொய் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். வேணா நான் கோயில்ல இதுக்காண்டி யாராவது கல்வெட்டுல காட்டுற ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க, மலைகள்லாம் எவ்வளவு அழகா இருக்கு. நீங்களே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இல்ல அப்புறம் சொல்றேன். நீங்க இந்த இயற்கை காட்சியை நீங்களும் ரசிக்கணும்னா இந்த இடத்துக்கு வாங்க. லீவ்ல நீங்க ஃப்ரீ டைம் இருக்கும்போது நீங்க உங்க அப்பா அம்மா கூட்டிட்டு இங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்ல இயற்கை காட்சியோட நீங்க இங்க ரசிக்கலாம்.
ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவு அழகா இருக்குன்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இந்த மலையில இருந்து பார்க்கும்போது கோயிலோட வியூ எப்படி இருக்குன்னு நீங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். தெப்பக்குளம், தெக்கப்போளம், கொடிமரம் எல்லாமே எப்படி இருக்குன்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பின்னாடி மலை கூட இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆனா அது நல்லா தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க போலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ கோயில் கும்பிட்டு முடிச்சாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ கோயிலுக்கு கும்பிட்டு முடிச்சாச்சு. நல்லா சாமி கும்பிட்டோம். நீங்களும் சாமி கும்பிட்டா என்ன கும்பிட்டீங்கன்னு கமெண்ட் சொல்லுங்க.